இலங்கை வரலாற்றிலேயே 22 தேரர்கள், இளம் தேரர்கள். தேரர்னு சொன்னாலும் பிரச்சனை. ஏன்னா ஞானசார தேரர் சொல்லியிருக்காரு, இவங்களால ஆ. தேரர்கள்னு சொல்ல தவறு, அப்படி சொல்றது தவறு. தேரர்களை போல தேரர்களை போல வேடமணிந்த 22 பேர் தான் இப்படி இப்ப செஞ்சிருக்காங்க. அவர் தேர்கள் அவர் அந்த தேரர். கால அவர் அந்த காலத்துல செய்த ரவுடித்தனத்துக்கு அவர் என்னன்னு சொல்றது? அந்த டைம் இப்ப இங்க ஒரு கடும் போக்குவாதி, அந்த வாதி, தீவிரவாதி வெடி வச்சா, போம்ப வச்சா, ஒட்டுமொத்த சமூகமும் அந்த குண்டுதாரியா தான் ஒரு காலகட்டத்தில் இவர் வெளிக்காட்டினார். அந்த டைம் வேற கதை. இப்ப தேரர்கள் இல்லையா, இவங்க தேரர்கள் இல்லையா, அவங்கள மாதிரி வேஷம் போட நபர்களாம். என்ன கதை இது? எது எப்படியோ விளக்கமறையில முதல் சொல்ல கொடுத்திருக்காங்க. வேணும், ம். இந்த தேரர்மார் எல்லாரும் தங்களோட எங்க படிக்கிறோம் என்ன செய்யறோம்ன்றதை அடையாளப்படுத்தி பௌத்த விகார அமைச்சால உங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு கொடுக்கணும். கட்டாயம். இப்ப அதுல இவங்களுக்கு இந்த மோட்டார் பைக் ஓடி போற அல்லது வாகனம் செலுத்தி போற ஆட்களுக்கு பரிசோதனை செய்யற மாதிரி என்ன சொல்ல உங்களுக்கு பரிசோதனை எல்லாம் செய்யணும் ஒரு கிழமையை வச்சு. ம். இந்த இடப்பட்ட கழிவு சாமான் முழுக்க அடிக்கிறதா அவங்க. அதான் இப்ப இப்ப இது இன்னைக்கு மாட்டிப்பட்டனால சரி, விஷயம் வெளியே வந்துருச்சு. இப்ப இதுக்கு முதல் எனக்கு எத்தனை டூர் போயிட்டு வந்தாங்களோ இவங்களே, இல்லன்னா வேற அதுவும் வேற தேர. அதுவும் ஒரு தர்மகத்தா தானம் 22ஆம் தேதி அனுப்பி 25ஆம் தேதி ரிட்டர்ன் ஆகுறாங்க. ம், ம், ம். சரியா? அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? குயிக்கா வாராங்க. அதுல போனதெல்லாம் பல்கலை கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறாங்களாம். அவங்க பாத்துக்கோங்க. கொண்டு வந்த தொகை உத்தேச தொகை 110 கோடி என்று சொல்லப்படுது. ம், ம். அது 3 மடங்காத்தானம் பார்க்கணுமா. என்னடா இவங்க இன்னும் ஒரு ஆளுக்கு விற்பாங்களாம். ஓ, ஓ. அவங்க இப்ப இவங்க ஹோல்சேலா கொண்டு வராங்க. இவங்கள என்ன சொல்றோம், ஹோல்சேல் முதலாளிகள். இவங்க கொண்டு கடைகளுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த கடைக்காரர் சில்லறை கடையை கொடுப்பாங்களாம். கிட்டத்தட்ட இதுல பெறுமதி என்ன சொல்ற 110 கோடி இல்ல, அதையும் கிட்டத்தட்ட தாண்டி. சொல்றாங்க 500 கோடி கிட்ட வரும். அடேங்க அப்பா.